குட் பேட் அக்லி திரைப்படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா நடிகர் அஜித் தொடர்ந்து கார் ரேஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இடையில ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட அடுத்த படத்துக்கான ஒர்க் வந்து நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. சரி, இவரோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு கான்ஃபிடென்டான ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படத்தோட டைரக்டரான ஆர்த்திக் ரவிச்சந்திரன் தான் AK-64 படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டீங்கன்னா, ஆர்த்திக் ரவிச்சந்திரன் வந்து ஏற்கனவே குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒன்லைன்ல ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அதுவும் பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை வந்து எப்படியே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால மேபி வந்து இவர் தான் வந்து திரும்பவும் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்த்திக் ரவிச்சந்திரன் அதுக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ கார் ரேஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அஜித் வந்து இதில் கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ திரும்பவும் வந்து ஒரு பேன் பாய் சம்பவம் வந்து இந்த AK-64 அமைஞ்சதுன்னா அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு செம்ம ட்ரீட்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து அடுத்த யார் நடிகை நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்பொழுது தமன்னா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, KGF-ல ஹீரோயின் நடிச்சா அந்த ஸ்ரீநிதி செட்டின்னு சொல்ற அவங்ககிட்டயும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த படத்தை வந்து யார் தயாரிப்பாங்க எதிர்பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் திரும்பவும் ஆர்த்திக் ரவிச்சந்திரனும் அஜித்குமார் அவர்களுடைய காம்போ இன்னொரு படம் வந்துச்சுன்னா அது ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே குட் பேட் அக்லி படத்துக்கு அதிகபட்சமான வரவேற்பு இருந்துச்சு. திரும்பவும் அந்த காம்போ வரும்பொழுது அதுக்கான வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ மேபி இது நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு அட்டகாசமான ஒரு காம்போ இருக்கும். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நவம்பர் மாசத்துக்கு முன்னாடியே மேக்ஸிமம் நமக்குலாம் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். Thank you.